இந்த பாருங்க தரகிற இடம் வந்து ரொம்ப பெரிய இடமா இருக்கணும். நாங்களும் சீர்வரிசையில ரொம்ப பிரம்மாண்டமா செய்வோம். மறுபடியும் சொல்றேன், வசதியில எங்களோட ஒரு படி மேல இருக்கணும். அப்புறம் பேசுறேன். அத்தை என்ன ஏதோ பெரிய இடம் பெரிய இடம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்டி, மாப்பிள்ளை வீட்டுல கார்லாம் இருக்கணும்ல. ஏன் என் பொண்ணு காரோட கிளீனர் ஆகிறதுக்கா? தோட்டம் துறவும் நல்லா பெரிய பெரிய இடமா இருக்கணும்டி. எதுக்கு அந்த கொல்லைக்காட்டுல போய் என் பொண்ணு உழைப்பறிச்சு கிடக்குவா? வீடுலாம் நல்லா பெரிய வீடா இருக்கணும்டி. சோஃபாலாம் நல்லா 4-5 இருக்கணும்டி. ஏன் வீட்டுல இருக்க எல்லா சோஃபாவும் அவளே துடைக்கிறதுக்கா? பைத்தியக்காரச்சி, அப்படிதாண்டி நல்லா பெரிய இடமா பார்த்து கொடுக்கணும். பெரிய இடம்னு சொல்லி என் பிள்ளைய கொண்டு போய் பெரிய குட்டையில தள்ளி விட்டுறாதீங்க. நம்மளை விட ஒரு படி மேல இருக்காங்களான்னு பாக்காதீங்க. நம்மளோட ஒரு படி கீழே இருந்தாலும் நல்லவங்களான்னு பாருங்க. வசதியில நம்மளோட கீழே இருக்கவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கு பயந்து மரியாதை கொடுத்து நம்ம பிள்ளைய பத்திரமா பாத்துக்குவாங்க. அத்தை பெரிய இடமா சின்ன இடமான்னு பாக்கிறத விட்டுட்டு நல்லவங்களா கேட்டவங்களான்னு பாருங்க. வசதி இருக்கான்னு மட்டும்தாங்க பாக்குறோம். மாப்பிள்ளை பையன் நல்லவனா கேட்டவனா பாக்குறதே இல்லைங்க.